மண்ணிய சீர் மாறுகழியில் கேட்ட இன்னு மாநிலத்தீர் எண்ணிதனுக்கேத்தமெனில் உரைக்கேன் துண்ணு புகழ் மாமரையோன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் பிறப்பாள் நான்மறையோர் கொண்டாடும் நாள். ஆழ்வார்களுடைய அருளி செயலானது 4 பாகங்களாக இருக்கின்றது. இந்த 4 பாகங்களையும் நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியர் நமக்கு வகுத்து கொடுக்கிறார். முதலாயிரம், 2ஆம் ஆயிரம் பெரிய திருமொழி, 3வது ஆயிரம் இயற்பா, 4வது ஆயிரம் திருவாய்மொழி என்ன இப்படி 4 பாகங்களாக இருக்கின்றது. இதிலே முதலாவது பாகமாக இருக்கக்கூடியது முதலாயிரம். இந்த முதலாம் ஆயிரத்திலே 10 பிரபந்தங்கள் இருக்கின்றது. அதாவது பெரியாழ்வார் திருமொழி, திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்று இப்படி 10 பிரபந்தங்கள் அடங்கி இருக்கின்றது. இதிலே 7வது பிரபந்தமாக இருக்கக்கூடியது திருமாலை என்னும் சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனத்திற்காகவே இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் அப்படின்னு போற்றும்படியாக இருக்கக்கூடியது திருமாலை என்னும் கிரந்தம் என்னும் பிரபந்தம். இந்த திருமாலையை அருளி செய்தவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார். நான்மறையோர் கொண்டாடும் நாள் என்ன இன்னைக்கு அவருடைய திருநக்ஷத்திரமானது அமைந்திருக்கிறது. இந்த திருமாலைக்கு அற்புதமான தனியன் அமைந்திருக்கிறது. தனியன் என்னால் இந்த பிரபந்தத்தை சொல்லக்கூடிய சுவாமி, அந்த ஆழ்வாருடைய பெருமை, அந்த பிரபந்தத்திலே என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது தனியன் என்று சொல்கிறோம். தனித்து விளங்கக்கூடியது, அதற்கு தனியன் என்ன பெயர். அப்படி அந்த திருமாலைக்கு தனியன் அமைந்திருக்கிறது. அந்த தனியனை தான் நாம் இப்பொழுது இங்கே அனுபவிக்க உள்ளோம். மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மெய்த்த கடலினை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு என்று அற்புதமான தனியன். இந்த தனியனிலே பார்த்தோம்னா, இந்த தனியன் அனுபவித்தாலே போதும், நாம் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அனுபவித்து விடலாம். திருமாலிலே 45 பாசுரங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த 45 பாசுரங்களையும் ஒரே பாசுரத்திலே சுலபமாக அனுபவித்து விடலாம். இந்த பாசுரத்தை அருளி செய்தவர் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர். இவர் யாரு அப்படின்னா ஆளவந்தார். ஆளவந்தார் ராமானுசருக்கு ஆச்சாரியருக்கும் ஆச்சாரியர். அதாவது ராமானுசருடைய குரு பெரிய நம்பிகள். அந்த பெருநம்பி அவதரித்த தினமும் இன்னைய தினம்தான். அந்த பெருநம்பிகளுக்கு ஆச்சாரியர் ஆளவந்தார். அந்த ஆளவந்தாருடைய திருக்குமாரராக இருக்கக்கூடியவர் தான் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர். இவர்தான் இந்த தனியனை அருளி செய்தார். அற்புதமான தனியன். இந்த தனியன் அனுபவித்தாலே போதும், இந்த ஆழ்வாருடைய வைபவத்தையும் திருமாலினுடைய வைபவத்தையும் நாம் அனுபவித்து விடலாம். மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர். மத்தொன்னும் வேண்டா எடுத்தோனே இந்த சுவாமி தெரிவிக்கிறார். எடுத்தோனே என்ன தெரிவிக்கிறார்? மனமே எனக்கு மத்தொன்னும் வேண்டா என்று முதலெடுத்தோனே தம்முடைய மனதை பார்த்து உபதேசிக்கிறார். மனதை பார்த்து தெரிவிக்கிறார். எந்த விஷயங்களும் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவிக்கிறாராம். முதல் எடுத்தோனே உலகத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லாமல் உலகத்தை பின்னாடி திருத்திக்கலாம். முதல்ல நம்முடைய மனதை திருத்த வேண்டும். மனதை திருத்தினாதான், நம் மனதை வசப்பட்டு நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாதான் மற்ற காரியங்களே பண்ண வேண்டும். ஆகையால் தான் முதல் எடுத்தோனே தம்முடைய மனதை பார்த்து தெரிவிக்கிறார், மனதை உபதேசிக்கிறார். மத்தொன்னும் வேண்டா, மனதே மற்றொரு விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவிக்கிறாராம். உடனே மனமானது சொல்கிறதாம், சரி நான் எந்த விஷயத்திலும் ஈடுபடலை, அப்படி நான் எதை பண்ணணும் அப்படின்னு கேட்கறது மனது. உடனே தெரிவிக்கிறார், தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பெருமையை, அவருடைய திருநாமத்தை எப்பொழுதும் சொல், எப்பொழுதும் பேசு என்று தெரிவிக்கிறார். அதாவது குரோர் நாம சதா ஜபேத், குருவினுடைய திருநாமத்தை, அவருடைய பெருமையை நாம் எப்பொழுதும் பேச வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சாஸ்திரமானது சொல்லுகிறது. அப்படி குருவாக இருக்கக்கூடியவர் ஆழ்வார்கள். நமக்கு எல்லோருக்கும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான் குருவாக இருக்கிறார்கள். அப்படி ஆழ்வார்கள் காட்டி கொடுத்த எம்பெருமான் தான், அவர்களால் தான் நாம் எம்பெருமானை காண முடிகிறது. ஆகையால் குருவாக இருக்கக்கூடிய அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பெருமையை எப்பொழுதும் பேசு என்று தெரிவிக்கிறார். மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் மனையேவகி மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ என்று சொல்வார்கள். அதாவது இந்த மனமானது ஒரு மனமானது நம் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால்தான் நாம் எந்த விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும். இப்படி மனமானது நம் ஒத்துழைப்பில் இல்லை என்னால் நாம் சம்சாரத்திலே மீண்டும் 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 பிறக்கும்படியாக ஆக வேண்டும். அந்த மனமே நம்மளை தள்ளிவிடும் இந்த சம்சாரத்திற்கு.
அதே போல மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்னாலும் அதற்கு மனம்தான் காரணம். அந்த மனமானது நம் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் நாம் எம்பெருமானை எளிதில் அடைந்து விடலாம். ஏன்னா ஆழ்வார்கள்லாம் இதை தான் பார்த்தா. ஆழ்வார்களை பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் மனதை பார்த்து உபதேசித்துக் கொண்டே இருப்பார்களாம். நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழி, நம்மாழ்வார் பண்ணின திருவாய்மொழி பெரிய பெரிய பாடல், பெரிய கிரந்தம். இந்த திருவாய்மொழியிலே முதலிடத்தோனை யாருக்கு உபதேசிக்கிறார்னா மனதிற்கு தான் உபதேசிக்கிறார். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனனே என்ன முதல் எடுத்தவுடனே தம்முடைய மனதை பார்த்து உபதேசிக்கிறார் ஆழ்வார். இன்றளவும் பார்க்கலாம், காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் சந்நிதியில நம்மாழ்வார் தன் ஞான முத்திரையோடு மனதிலே கை வைத்துக் கொண்டு மனதிற்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் இன்றளவும். ஆக தொழுதெழு என் மனனே என்று தம்முடைய மனதை பார்த்து நான் சொல்வதை கேள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதே போல மனதை கொண்டாடுகிறார் இந்த ஆழ்வாரே. ஊனில் வாழுயிரே நல்லை போ உன்னை பெத்து வானுளார் பெருமான் மதுசூதன் எண்ணம்மான் என்று தம்முடைய மனதை பார்த்து கொண்டாடுகிறார். இப்படி மனமானது எந்த மனது நல்ல மனம், எந்த மனதானது நம்மோடு நண்பனாக இருக்கும், எந்த மனது நமக்கு பகையை கொடுக்கும் என்னால் ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கலாம். கற்பூரத்தை எடுத்து அதில் நெருப்பு ஏற்றி கீழே போட்டோம்னா அந்த இடம் பூர்த்தியாக புல்லாக இருந்ததுன்னா சட்டுன்னு நெருப்பு பிடிச்சின்றோம், புல் எல்லாம் போயிடும். அதுபோல தான் நம் மனமும். அந்த மனமாக மனதானது அந்த புல்லாக இருக்கிறது. அந்த நெருப்பு பட்டோன்னு என்ன ஆகிடும், எல்லாமே போயிடும். ஆனால் இதே அந்த இடத்துல அந்த தரையில் எதுவுமே இல்லைன்னா நெருப்பு அப்படியே இருக்கும், எதுவும் ஆகாது. அதுபோல மனமானது சுத்தமாக இருக்க வேண்டும் என்ன நம்முடைய பெரியோர்கள்லாம் காட்டி கொடுக்கிறார். அப்படி மத்தொன்னும் வேண்டா மனமே என்ன இந்த சுவாமி முதலிடத்தோனே மனதை பார்த்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். பின்ன எதில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசுன்னா அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பெருமையை எப்பொழுதும் பேசுங்கிறார். பெருமாள் கூட வேண்டாம், எம்பெருமான் 5 நிலைகளில் இருக்கிறான். பரத்வம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்ன 5 நிலைகளில் இருக்கிறான். அப்படி கூட எம்பெருமானும் வேண்டாம், ஆழ்வார் மட்டுமே போதும், ஆழ்வாரை மட்டுமே பேசு என்று தெரிவிக்கிறாராம் இந்த சுவாமி, இந்த ஆழ்வார், இந்த சுவாமி ஆழ்வார் அரையர். அப்படி மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் திருவரங்கத்தெம்பெருமானை இந்த தொண்டர்படி ஆழ்வார் திருவரங்கத்தெம்பெருமான மட்டும்தான் பாடினாராம். அதாவது பதின்மர் பாடும் பெருமாள் என்று திருவரங்கத்தெம்பெருமானுக்கு திருநாமம். திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த பெருமாளுக்கு 9 ஆழ்வார்கள் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஒரு ஆழ்வார் மிஸ்ஸிங், அது யாருன்னா தொண்டர்படி ஆழ்வார் மிஸ்ஸிங். அப்படி 10 ஆழ்வார்களும் பாடிய எம்பெருமான்னா அது திருவரங்கத்தெம்பெருமான். அப்படி இந்த தொண்டர்படி ஆழ்வார் திருவரங்கத்தெம்பெருமானை மட்டுமே மங்களாசாசனம் பண்ணினார். அப்படி மதிலரங்கர்னு இங்கே தெரிவிக்கிறார். திருவரங்கம் சொல்லிக்கலாமே, திருவரங்கம்னா பிராட்டியோடு கூடின எம்பெருமான். திருவனா எல்லா இடத்துலையும் எம்பெருமான் பிராட்டியோடு தான் இருக்கான். ஆனால் மதிலரங்கம் ஏன் விசேஷித்து சொல்றாருன்னா திருவரங்கத்திற்கே உண்டான ஒரு பெருமை. மதிலரங்கம் 7 பிராகாரத்தோடு இருக்கிறான். அந்த 7 பிராகாரம் சூழ்ந்து இருக்கிறது திருவரங்கத்திலே. 7 பிராகாரமும் 7 மதில்களுமாக சூழ்ந்திருக்கிறது. அதாவது தர்மருமா திருச்சுற்று, அகலங்கன் திருச்சுற்று, மகேந்திரன் திருச்சுற்று, இப்படியெல்லாம் 7 மதில்கள் இருக்கிறதாம். அந்த 7 மதில்கள் சூழ்ந்து அந்த திருவரங்கமானது அமைந்திருக்கிறது. மதிலரங்கம் என்ன தனித்து அதனாலே பெருமையோடு சொல்கிறார் இவ்விடத்திலே. மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கர் கத்தினம் மெய்த்த களினை கீழ். கத்தினம் மெய்த்த, யார் கத்தினம் மெய்த்தா? கத்தினம்னா பசுக்களும் மாடுகளும். பசுக்களையும் மாடுகளும் யார் மெய்த்தா? கண்ணன் தான் மெய்த்தான். அந்த கண்ணன் பெருமான் தான் இங்க பெரிய பெருமாளாக ரங்கநாதனாக படுத்திருக்கிறானாம். எப்படி என்னால் இந்த தொண்டர்படி ஆழ்வாரை தெரிவிக்கிறார். கத்தினம் மெய்த்தையந்தை கடலினை பணிமின் நீரே என் முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அந்த கத்தினம் மெய்த்த எந்தை, அப்படி பசுக்களை எல்லாம் மெய்த்திருக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றுவோமாக என்று தெரிவிக்கிறார். அதே போல நடுவில் எடுத்துக்கொண்டால் இந்த திருமாலின் நடுப்பாசுரத்திலே மழைக்கண்ணு வரமுனைந்தும் மைந்தனே மதுரவாரே என்று அந்த மழை நன்றாக பிழிந்தது திருவாய்ப்பாடியிலே. அப்பொழுது கண்ணன் எம்பெருமான் கோவர்தனகிரியை எடுத்து அந்த ஆய்ப்பாடியுள்ள மக்களை எல்லாம் காத்தான். அந்த எம்பெருமான் தான் இங்கே பெரிய பெருமாளாக பள்ளி கொண்டிருக்கிறான் என்று காண்பித்தார். அதே போல கடைசி பாசுரத்திலும் பார்த்தால் வளவெழும் தவளமாட மதுரைமா நகரன் தன்னுள் கவலமாள் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை என்று அந்த குலையாபீடம் என்கிற யானை, அந்த யானையை கண்ணனானவன் வதம் செய்தான். அந்த கண்ணன் பெருமான் தான் பெரிய பெருமாளாக இருக்கிறான் என்று இங்கு ஆழ்வார் காட்டினார். ஆக இப்படி அந்த கண்ணன் பெருமான் தான் பெரிய பெருமாளாக இருக்கிறார். பராசர பட்டர் என்னும் ஆச்சாரியர் அற்புதமாக ஒன்று நிர்வகிப்பார். அதாவது நாம் எல்லாம் பெரிய பெருமாளை போய் சேவிக்க போறோம், ஆனால் நாமெல்லாம் தள்ளி இருந்து சேவிக்கிறோம்.
உள்ள போனா என்ன ஆகும்னா, உள்ள போனா பெரிய பெருமாளுடைய திருமேனிலிருந்து வெண்ணெய் வாசனையும் மோர் வாசனையும் அந்த பால் வாசனையுமாக வருமா அப்படின்னு பராசர பட்டர் தெரிவிப்பார். ஏன்னா கண்ணன் பெருமாடத்தில் போனா கண்ணன்ட்ட போனா என்ன வாசனை வரும்னா இந்த வெண்ணெய் வாசனை தான் வரும். அப்படி ஆழமா மரத்திலமேல் ஒரு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நனியரங்கன் என திருப்பானாழ்வார் அனுபவித்தார். அப்படி அந்த கண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பால் வாசனை வெண்ணெய் வாசனை எல்லாம் பெரிய பெருமாடத்திலே வருகிறது அப்படின்னு பட்டர் காண்பித்து நிற்கிறார். ஏன்னா அவன் தான் கண்ணனம் பெருமான், பெரிய பெருமாள் தான் கண்ணனம் பெருமான் அப்படின்னு காண்பித்து நிற்கிறார். அதாவது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா நம்பெருமாள் உற்சவமூர்த்தி, அவர் நின்ன திருக்கோலத்திலே இருப்பார். அவர் யாருன்னா அவர் ராமராக அவரை நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் உற்சவமூர்த்தி நம்பெருமாளை ராமனாக காட்டி கொடுத்தார்கள். மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் ரங்கநாதனை அவனை கண்ணனாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காண்பித்து கொடுக்கிறார்கள். அப்படி கண்ணனாகவே இருக்கிறான் பெரிய பெருமாள். அந்த பெருமாளை தான் மதிலரங்கர் கத்தினம்மைத்த கல்லணை கீழ் உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடி புடி எம்பெருமானை. அந்த பெரிய பெருமாளுக்கு என்ன பண்ணிறார் தொண்டர்புடி ஆழ்வார்னா, பாடும் சீர் உத்த திருமாலை பாடும் சீர் மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய திருமாலையை சமர்ப்பித்தார். எங்கே சமர்ப்பித்தார்னா கழலினை கீழ் சமர்ப்பித்தார். அந்த பெரிய பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஒரு ஆபரணமாக சமர்ப்பித்தார், ஆபரணமாக மாலையாக சமர்ப்பித்தார், பாமாலையாக சமர்ப்பித்தார். இந்த தொண்டர்புடி ஆழ்வார் உத்த திருமாலை பாடும் சீர். சீர்னா பெருமையின் அர்த்தம். என்ன பெருமைனா பாடும் சீர். இவர் பாடுவதே இவருக்கு பெருமை. யாருக்கு? தொண்டர்புடி ஆழ்வாருக்கு பாடுவதே பெருமையாம். பாடும் சீர் தொண்டரடிப்புடி. சீருங்கிற வார்த்தை நடுவில் இருக்கு. ரெண்டு பக்கமும் நம்ம கொள்ளலாம். பாடும் சீரும் வைத்துக் கொள்ளலாம், சீர் தொண்டரடின்னு வைத்துக் கொள்ளலாம். பாடும் சீர்னா பாடுவதே இவருக்கு பெருமை. சீர் தொண்டரடிப்புடி என்னால் இவர் தொண்டரடிப்புடி அடியவர்களுக்கும் அடியவராக இருக்கிறார், அது ஒரு பெருமையாம். அன்பர் தாழ்த்தூழியாக இருக்கிறார், அது அவருக்கு பெருமை. அப்படி சீர் தொண்டரடிப்புடியாக இருக்கிறார். சீர் தொண்டரடிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு என்ன. அப்படிப்பட்ட தொண்டர்புடி ஆழ்வாரை எப்பொழுதும் சதா சர்வகாலமும் அவருடைய திருநாமங்களையும் அவருடைய வைபவத்தையும் பேசுவாயாக என்று கூறி இந்த அரையர் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இந்த தனிநிலை காண்பித்து கொடுத்தார். அப்படி பெருமை வாய்ந்தாக இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இன்றைய தினம். இந்நாளிலே அவருடைய திருவடிகளுக்கு நாம் பல்லாண்டு பாடுவோமாக என்று கூறி அடியேன் உபன்யாச தலை கட்டுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீஹி நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.